ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வின்வின் டிஎன்பிசி சேனலில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் இங்கிலீஷில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம சுதந்திரத்துலேயும் பங்கு பெற்றிருக்கிறதுனால, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேயும் இருக்கிறதுனால 2 யூனிட்டுக்கு தேவையானதாக இருக்கும். தமிழ் படிக்கிறவங்களுக்கு இவரோட வரலாறு தேவையில்லைனாலும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இவரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால இவரை பற்றி படிச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எந்த நாட்டில் பிறந்தாருன்னு கேட்பாங்க. இது நான் என்ன ஒரு தடவை எழுதுனேன்னா, எங்கே பிறந்திருப்பார், இந்தியாவில் இருந்தால் பிறந்திருப்பார், இந்திய போராட்டத்துக்காக பாடுபட்டவர் இந்தியாவில் தான் பிறந்திருப்பார்னு ஒரு தடவை படிக்காமல் ஆன்சர் எழுதிட்டேன். ஆனால் அவர் பிறந்த இடம் சவுதி அரேபியா, மெக்காவில் பிறந்திருக்காரு. 1888 நவம்பர் 11 88811 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 111. கொல்கத்தாவுக்கு இவங்க குடிபெயர்றாங்க. அதுக்கப்புறம் எப்போ குடிபெயர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து தான் அவர் இந்தியாவிலேருந்து அந்த இந்திய போராட்டத்துக்கு நடுவுலையே வளர்ந்துட்டு வர்றாரு. 1912 இவர் அல் ஹிலால்னு ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு. இதோட பேர் என்னென்னா பிறை. அல் ஹிலால்ன்ற அர்த்தம் என்னென்னா பிறை. அல் ஹிலால் பத்திரிகை யாரோதுன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1916 என்ன ஆகுதுன்னா, இவர் சுதந்திரத்துக்காக போராடுறதுனால வங்காளத்திலிருந்து இவர் வெளியேற்றப்படுறாரு. முக்கியமாக அல் ஹிலால் பத்திரிகையில் இவர் சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ் எதிர்த்து நிறையா ஆர்டிகிள்ஸ் எழுதுவார். அதனால் இவர் வீட்டு காவலில் வச்சிடுறாங்க. வங்காளத்திலேருந்து வெளியேற்றப்பட்டு 1920 இவருக்கு காங்கிரஸில் இணையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா இவர் நேரடியாக காந்தி ஒரு தடவை பார்த்துருப்பாரு. அதுலேருந்து இவருக்கு ரொம்ப காங்கிரஸ் பிடிச்சிருக்கும். அதனால் காங்கிரஸில் இணைஞ்சிடுறாரு 1920. பாருங்கள், எல்லாமே 4 வருஷம் கேப்பில் இருக்குது. அடுத்து 1923 காங்கிரஸின் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் கிலாபத் இயக்கத்தை தொடங்கினார். கிலாபத் இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா, ஓட்டோமன் பேரரசை பிரிட்டிஷ் தோற்கடிச்சிருப்பாங்க. அங்கே பிரிட்டிஷ் தான் தலைமை இனிமேல்னு சொல்லியிருப்பாங்க. இது இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காது. அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணட்டும், பிரிட்டிஷ் தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கிலாபத் இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இதில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தும் முக்கியமான ஒருத்தர். 1992 இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கிது. இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். இதெல்லாம் இவரை பற்றின ஃபேக்ட்ஸ். இப்போ கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். தாஷ்கீரா பத்திரிகை யார் நடத்துனதுன்னு கேட்பாங்க. இது இவருடைய வாழ்க்கை வரலாறு. இவர் சிறையிலிருந்து எழுதினார். தாஷ்கீரான்றது ஒரு வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி புக்கு. இதை எழுதினது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவருடைய வரலாறை 1911 சிறையில் இருக்கும்போது எழுதியிருப்பார். அடுத்து இவருடைய முக்கியமான வேலை என்னென்னா தர்ஜுமான். இதோட பொருள் என்னென்னா, குரானை அரபியிலிருந்து உருதுக்கு எழுதுகிறாரு. குரான் அரபியில் இருந்த புக்கை உருதுக்கு மாற்றி மாற்றம் செய்து எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் தான் தர்ஜுமான். அடுத்து லிசான் உல் சித்திக். லிசான் உல் சித்திக்ன்றது ஒரு இதழ், மேகசின் மாதிரி. இதில் இவர் ஆசிரியராக இருக்கார். அடுத்து தியோபந்த் அமைப்புலேயும் இவர் இருந்தார். ஸோ தியோபந்த் அமைப்பை பற்றிலாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்னும் இது இல்லாமல் இதை பார்த்துக்கோங்க. ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் யாருன்னா லார்ட் மெக்காலே. இவர் மினிஸ்ட்ரு. இவர் தான் முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் தான். இருந்தாலும் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் இந்தியாவுக்கு யாருன்னா லார்ட் மெக்காலே தான். இவர் கிடையாது. இவரோட பேரும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்து இவர் February 22 1958 இயற்கை எழுதிடுறார். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஐஐடி. ஸோ ஐஐடி தொடங்க முதற் காரணமாக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஏன்னா இவர் ஒரு சிறந்த கல்வியாளர். ஒரு நல்ல நிலையில் கல்வியில் நிறைய நிலைகளை அடைஞ்சவர். இவர் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், கூபர் கி காதிர். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், கூபர் கி காதிர், இந்த 2 புக்கையும் எழுதியிருக்காரு. அது போக தர்ஜுமான், தாஷ்கீரா இதெல்லாம் கூட இவரோட புக்ஸ் தான். தேங்க்யூ.